இதுவரைக்கும் வெளிப்படுத்துற விசேஷம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9 வரைக்குமான வசனங்களை நாம் ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்கின்ற அந்த காரியத்தை பார்த்தோம். எதை ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறதை பார்த்தோம். அப்போ வெளிப்படுத்துற விசேஷம் யோவானுக்கு கடவுள் வெளிப்படுத்தி கொடுக்கின்ற அந்த காரியம் இந்த உலகத்தின் அதாவது யோவான் வாழ்கின்ற காலத்திலிருந்து பூமி அழிய போகின்ற அந்த காலம் வரைக்கும் காண்பிக்கப்பட்டது. பூமி எப்படியெல்லாம் கடைசி காலங்களிலே துன்பப்பட போகின்றது, கடவுளுக்கு எதிரானவன் ஒட்டுமொத்தமாக பூமியின் மீது ஆட்சி செய்யும் போது அந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்கின்ற காரியங்கள் எல்லாம் யோவானுக்கு காண்பிக்கப்பட்ட பின்பதாக கடவுள் எப்பொழுது தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியான அந்த காலம் வரப்போகிறது என்கிறது வரைக்கும் பார்த்த உடனடியாக யோவான் தனக்கு இந்த காட்சியை இதுவரைக்கும் காண்பித்து கொடுத்த அந்த தூதனுடைய காலிலே விழுந்து வணங்குகிறான். அதாவது வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே யோவான் அவனை வணங்கும்படி, அதாவது இங்கே வணங்கம் என்று சொன்னால் எங்க ஆங்கில வேதாகமத்திலே படித்தால் வொர்ஷிப் என்று எழுதப்பட்டிருக்கு, ஆராதிக்கும்படி அவனுடைய காலிலே விழுந்தேன். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இப்படி செய்யாதபடிக்குப்பா, உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், தேவனுக்கு வணக்கத்தை செலுத்து, தேவனை ஆராதி, இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். அப்போ இயேசுவை குறித்த அந்த சாட்சியை தான் இந்த தூதன் இவ்வளவு நேரம் காண்பித்து கொடுத்துக்கிறான். அப்போ இவ்வளவு காரியம் காண்பித்து கொடுத்ததுனால் இவனும் பெரிய ஆற்றல் படைத்தவன், அப்போ இவனும் வணக்கத்துக்குரியவன், இவன் நம்மை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவன், அப்போ அவனே நாம் வணங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் யோவானுக்குள்ளாக ஏற்படுகிறது. ஆனால் அதை அந்த தூதன் மறுக்கிறான். இல்லை, உன்னை விட எனக்கு விஷயம் அதிகமாக தெரிந்திருந்தாலும், உனக்கு இவ்வளவு காரியங்களை காட்டி தருவதற்குரிய அந்த செயல்கள் எனக்கு அறிந்திருந்தாலும், இது இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. இது என்னுடைய செயல் அல்ல, அது தீர்க்க தரிசனத்தின் ஆவி, அது கடவுளுடைய செயல், கடவுள் வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் உன்னை அதன்படியாக வழி நடத்தினேன் என்று சொல்லி, ஆகவே நீ என்னை தொழுது கொள்ளக்கூடாது, உன்னை போலதான் நானும். அவர் சொல்லுகிறான், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட. இயேசு கிறிஸ்து நீ எப்படி இருக்கிறாயோ, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிடுகின்ற மற்ற கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களை போல நானும் ஒரு ஊழியக்காரன் தான். அப்போ ஆகவே நான் ஒரு இவ்வளவு உன்னை காட்டிலும் விஷயம் தெரிந்திருக்கிறது, உனக்கு கற்று தந்திருக்கிறேன், உனக்கு காண்பித்து தந்திருக்கிறேன் என்கின்றதற்காக நான் உன்னை காட்டிலும் மேலானவன் கிடையாது, நீ என்னை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி யோவான் பத்திலே சொல்லுகிறான். இதே போன்ற காரியம் பின்பு ஒரு முறை வரும், அப்பொழுதும் யோவான் இதே போல வணங்குவான். அதே காரியத்தை தான் இந்த தூதன் சொல்லுவான். அப்போ யோவான் ஏன் அதை செய்கிறார் என்று சொன்னால், தனக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு காட்சியை இந்த தூதன் வழியாகத்தான் ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறார். ஒவ்வொரு காரியத்தின் காண்பிக்கும் போது இவனிடத்துல தூதன் வந்து கேட்கிறார், இது உனக்கு தெரியுமா, இதனுடைய அர்த்தம் தெரியுமா என்று சொல்லி கேட்கின்ற அந்த காட்சிகள் எல்லாம் சொல்லப்படும். தூதன் சில காரியங்கள் புரியாததை புரிய வைக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் காண முடியும். அப்போ அதன்படி இவன் தான் எனக்கு காண்பித்து தருகிறான் என்கிறதற்காக அவனை அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் யோவான் அவனை வணங்குகிறான். ஆனால் அவன் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரன் தூதன் என்கின்றதனால் அவன் அதை நிராகரிக்கிறவனாக காணப்படுகிறான். அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், உண்மையிலேயே தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்றவர்கள், தேவனுடைய வார்த்தையை அதிகம் தெரிந்தவர்கள், தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு அதிகம் விஷயம் தெரியும், ஆகையால் நான் உன்னை காட்டிலும் மேலானவன், எனக்கு அதிகமான மரியாதை கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணமற்றவர்களாக இருப்பார்கள்.
இது நான் பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில கூட பார்க்க முடியும். பவுலப்போஸ்தலன் ஒரு முறை பயணம் செய்து ஒரு தீவிலே அகப்படும் போது அங்கே உள்ள பூஜாசாரிகள் அவர்களெல்லாம் பவுலை அப்பல்லோவையும் இவர்கள் தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பலியிடும்படியாக அவர்களுக்கு ஆராதனை செய்யும்படியாக வருகிறார்கள். உடனடியாக பவுல் என்ன செய்கிறான்? சட்டையை கிழித்துக் கொண்டு இப்படி செய்யாதபடிக்கு பாருங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 11 இருந்து படிக்கிறது. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையில சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யுப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கித்தை நடத்தினபடியால் அவனை மெர்க்கூரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யுப்பித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் எண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிடமானதா இருந்தார். அப்பொழுது பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தம், மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர்களுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அப்போ அவர்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள், அந்த கடவுள்கள் பெயர்கள் தான் யுப்பித்தர், மெர்க்குரி போன்ற பெயர்கள்ல அந்த கிரேக்கர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பவுல் பர்னபா இவர்கள் அந்த பவுல் பிரசங்கத்தை நடத்துகிறான். அதன் மூலமாக அவர்கள் பிரமிக்கத்தக்க காரியத்தை செய்கிறார்கள். என்ன? தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாக இருந்து ஒருபோதும் நடக்காத ஒருத்தன், இதுவரைக்கும் நடந்ததை அந்த ஊர் ஜனங்கள் பார்த்ததே இல்லை. பிறந்த போதே சப்பானியாக பிறந்தவன், கால்கள் வழங்காதவன், அப்படிப்பட்டவன் பவுல் பிரசங்கம் பண்ணுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவனை பவுல் பார்த்து அவனை குணமாக்குகிறான். நீ எழுந்து காலொன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்லி சொன்னான். அவனை குதித்தெழுந்தான். இந்த காட்சியை கண்டபோதுதான் இவர்கள் உண்மையிலே கடவுள்கள் என்று சொல்லி அவர்கள் எந்த கடவுள்களை வணங்கினார்களோ அந்த கடவுளுக்குரிய பெயர்களை இவர்களுக்கு சூட்டி இவர் அந்த கடவுள் தான் இவர்கள் என்று சொல்லி இவர்களுக்கு பலியெடுக்கும்படியாக இவர்களுக்கு அந்த மரியாதை செலுத்தும்படியாகவும் நினைத்தார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்யவில்லை? அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை புறக்கணிக்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு பல்வேறு நபர்கள் எங்களுக்கு எல்லாரும் மரியாதை செலுத்த வேண்டும், எங்களை எல்லாரும் மிக கௌரவமாக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஊழியக்காரர்களாக இருந்தால் அப்படி சொல்ல மாட்டார்கள். எங்களுக்கு மரியாதை கிடைக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, எங்களை எல்லாரும் வணங்க வேண்டும், எங்களை ஒரு ஹீரோவாக நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, அது சாத்தானுடைய செயலாக காணப்படுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பிசாசு அவரை இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலையிலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவர்களுக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழிந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் நமக்கு தருவேன் என்று சொன்னார். அதாவது இந்த பணிந்து கொண்டால் என்று சொன்னால் நீங்கள் ஆங்கில நாமத்திலே எங்களை பணிந்து வர்ஷிப் செய்து கொண்டால், அதாவது என்னை ஆராதித்தால், என்னை வணங்கினால், என்னை மகிமைப்படுத்தினால், என்னை உயர்வாக கருதினால், என்னை கனப்படுத்தினால் நான் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்வது யார்? இங்கே சாத்தான். அப்போ சாத்தானுடைய செயல்பாடுதான் மனிதன் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு நான் பெரிய ஊழியக்காரன், ஆகவே எனக்குரிய அந்த பெரிய கனத்தை கொடுக்க வேண்டும், பெரிய மரியாதை கொடுக்க வேண்டும், என்னை கனம் பண்ண வேண்டும், எனக்கு அந்த ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதும் அதற்கேற்ற செயல்களை செய்கிறதுமாக இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு ஊழியக்காரன், அதுவும் பெரிய ஒரு தேவதூதன், அவனுக்கு இருக்கிற காரியம், அவனுக்கு அறிகின்ற அறிவு, அது மனிதர்களுக்கு தெரிகின்ற அறிவை விட மேலானதாக இருக்கிறது. ஆனால் அவன் சொல்லுகிறான், உன்னை போலதான் நான், உனக்கு என்னது, உன்னை காட்டில எனக்கு அதிகம் விஷயம் தெரிகிறது என்கிறதற்காக நான் உன்னை காட்டில மேலானவன் கிடையாது. உன்னோடு கூட மற்ற கிறிஸ்தவர்களோடு கூட நானும், நீங்கள் எப்படி தேவனுக்கு ஊழியக்காரர்களோ
நானும் தேவனுக்கு ஊழியக்காரன் தான். ஆகவே நீ என்னை வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ என்னை காட்டிலும் கீழானவன் கிடையாது, நான் உன்னை காட்டிலும் மேலானவன் கிடையாது என்கின்ற ஒரு பாடத்தை யோவானுக்கு கற்பிக்கின்றதை பார்க்கிறோம். அப்போ இந்த எண்ணம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களிடத்திலே இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் எங்களை காட்டிலும் மேலானவர்கள் என்கின்ற எண்ணமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் அப்படி சொல்லவில்லை. கடவுள் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் மேலானவராக இருக்கிறார். அவர் ஒருவரே எல்லாருக்கும் மேலானவராக இருக்கிறார். அப்போ அவர்தான் சில அதிகாரங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதற்காக அவர்கள் இவர்களை காட்டிலும் மேலானவர், இவர்கள் அவர்களை காட்டிலும் குறைந்தவர் என்று அர்த்தம் அல்ல. அதிகாரங்களுக்குரிய பொறுப்பு அதுக்குரிய மரியாதை கொடுக்க வேண்டுமே தவிர அப்படி இருக்கிறது என்கிறதற்காக இவர்கள் விசேஷமானவர்கள், இவர்கள் விசேஷம் குறைந்தவர்கள் என்றெல்லாம் கிடையாது என்கின்ற காரியம். அவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள், இவர்கள் கீழே மிதிக்கப்பட வேண்டியவர்கள் என்கின்ற ஒரு விஷயம் இல்லை. சரி, அதன் பிறகாக இந்த உண்மை யோவானுக்கு கற்பித்து கொடுக்கப்படுகிறது. இந்த காட்சி யோவான் ஆவிக்குள்ளாக இருக்கும் போது காணுகிற காட்சி. யோவான் ஆவிக்குள்ளாகும் போது பல்வேறு காரியங்களை காண்கிறார். அந்த அடிப்படையிலே தான் அந்த ஆவிக்குள்ளான அனுபவத்திலேயே யோவானுக்கு இப்படி ஒரு பாடம் கற்பிக்கப்படுகிறது. அதன் மூலமாக ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த காரியம் கற்பிக்கப்படுகிறது. அதன் பின்பதாக யோவான் அடுத்து தொடர்ந்து அந்த பரலோக காட்சியை தொடர்கிறான். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11. இது ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து குறிப்பிடுவதற்காக இப்படிப்பட்ட வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தவுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அங்கே மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லும் போது நம்ம ஏற்கனவே முந்தின வகுப்பில் பார்த்தோம். மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை, பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவால் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அளிக்கப்பட்ட நீதி, இயேசு கிறிஸ்துவால் அளிக்கப்பட்ட நீதி, அது அவர்களுடைய நிர்வாணத்தை மூடுகிறதாக, அவர்களை அலங்கரிக்கத்தக்கதாக மெல்லிய வஸ்திரமாக இங்கு ஒப்புமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட பின் செல்லுகிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் தம்மோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்களையும், அதாவது பரிசுத்தவான்களையும் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இது குறித்து நம்ம சென்ற வாரத்திலே பார்த்தோம், அது எப்படி நடக்கிறது என்று சொல்லி. கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51-52 எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். என்பதாக புற ஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். தேவனுடைய கோபம் தேவனை அறியாத மக்கள், தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்காத மக்கள், அவர்களை அழிக்கும்படியாக, அந்த கோபத்தை வெளிப்படுத்தும்படியாக உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முந்தின ஒரு 2 அதிகாரத்துக்கு முன்பதாக நாம் பார்க்க முடியும், ஒரு உவமைய வழியாக சொல்லப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு தூதன் வந்து சொல்லுகிறான், பயிர் முதிர்ந்தது, அதை அது அறுத்து போடும் என்று சொல்வான். அது முதலாவது அறுக்கப்படுகிறது. அதன் பின்பதாக சொல்லும் போது திராட்சை பழம், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்து விடும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த தூதன் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். அது மிதிக்கப்பட்டது.
அதிலிருந்து ரத்தம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இங்கே அதே காரியத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது எது? தேவனுக்கு எதிரானவர்களை அழித்து போடுகிற செயலை குறித்து, அதாவது தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வெளிப்படுகிற அந்த காரியத்தை குறித்ததாக இருக்கிறது. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். அதாவது தேவனுக்கு எதிரானவர்களை அழிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய துடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற பறவைகளை பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று சொல்லி மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை முதலாவது சொல்லப்படுகிறது. இவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட போகிறார்கள். இது நிமித்தம் பூமியில் உள்ள மிருக ஜீவன்கள், பறவைகள், அவைகள் மனிதர்களுடைய உடலை தின்னக்கூடிய அளவிற்கு மனிதர்கள் கடவுளுக்கு எதிராக கூடியுள்ளவர்கள் கொல்லப்படுவார்கள் என்கின்ற செய்தி தெளிவாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கடவுளுக்கு எதிராகவே போரிடக்கூடிய அளவிற்கு அந்த சர்வாதிகாரி, உலகத்தை ஆளக்கூடிய சர்வாதிகாரி, அவனுடைய ஆட்கள், அவனை நம்புகிற மக்கள் எல்லாரும் எதிர்த்து நிற்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராகவே யுத்தம் பண்ண கூடி வருகிறார்கள். அப்பொழுது அந்த சர்வாதிகாரி மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக அற்புதங்களால் அதன் முத்திரையை சரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கிற கள்ளத்திற்கு தரிசியோடும் பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. அப்போ அந்தி கிறிஸ்து அல்லது உலகத்தை ஆளுகிற சர்வாதிகாரி அவனோடு கூட இருந்து அற்புதங்கள், மாயாஜால வித்தைகளை எல்லாம் காட்டு, மனிதர்கள் இதுவரைக்கும் கண்டிராத பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை காண்பித்து இவனை வணங்குங்கள், இவர்தான் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய கடவுள் என்று சொல்லி அந்த சர்வாதிகாரியை கடவுள் ரேஞ்சுக்கு உயர்த்தக்கூடிய, அற்புதம் செய்யக்கூடிய அந்த கள்ளத்திட்ட தரிசி கூட வைத்திருக்கிற நபர். அப்போ அவர்கள் இரண்டு பேரும் அவர்கள் பூமியின் மக்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருகிறவர்கள். அவர்கள் இரண்டு பேரையும் பிடித்து உயிரோட முதலாக இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடல்லே, அதாவது நரகத்திலே உயிரோட தள்ளப்படுகிறார்கள். வேதாகமத்தின்படி முதலாக நரகத்துக்கு போகிறவர்கள் இவர்கள் தான். சாத்தான் போகிறதற்கும் முன்பதாக முதலாக நரகத்துக்கு போகிறவர்கள் இவர்களாக இருக்கிறார்கள். அதன் பின்பதாக அவர்கள் போகிறார்கள். மற்றவர்கள், அவர்களை பின்பற்றவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்படுகிறார்கள். அத்தனை பேரும் அழிக்கப்படுகிறார்கள். தேவனால் அழிக்கப்படுகிறார்கள். இதே காரியத்தை 2 தெசலோனிக்கர் புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் 1 படிக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, அதோடு கூட இந்த அன்றைக்கு பூமியில இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் அவரோடு கூட சேர்க்கப்படுகின்ற காரியம், அல்லது இயேசு கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் அவரோடு கூட வந்து மறுரூபம் அடைந்து மரித்தோர் உயிர்த்தெழுதலாக இயேசு கிறிஸ்துவோடு சேர்க்கப்படுவார்கள். மறுரூபம் அடைந்து அதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது அந்த நாள், கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, சஞ்சலப்பட வேண்டியதில்லை, கலங்காமலும் எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் அந்த நாள் வர வேண்டும் என்றால் சில காரியங்கள் முன்கூட்டியே நடக்கப்பட வேண்டும். முதலாவது, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. முதலாவது விசுவாச துரோகம். அநேக கிறிஸ்தவர்கள் எனப்படுகிறவர்கள் தங்கள்
நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அதை மறுதலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதன் தொடர்ந்து கேட்டின் மகன் என்கின்ற அந்த சர்வாதிகாரி அந்தி கிறிஸ்து, உலகத்தை ஆளக்கூடிய மனிதன், அவன்தான் கடவுள் என்று சொல்லி தன்னை தேவன் எனப்படுகிறவனாக உயர்த்தக்கூடிய ஒருவன் வெளிப்பட வேண்டும். அவன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எந்த நாள்? கிறிஸ்துவனுடைய நாள். அந்த நாளை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதும் அதையும் குறித்து. அப்ப அந்த நாள் வராது. அந்த நாள் வர வேண்டும் என்றால் முதலாவது விசுவாச துரோகம் நடக்க வேண்டும். இரண்டாவது கேட்டின் மகனாகி அந்த பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். அந்த பாவ மனுஷனை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷத்திலே படித்ததுதான். அவன் எதிர்த்து நிற்கிறவராக, தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும், அதாவது உண்மையான கடவுளுக்கு எதிராக மட்டுமல்ல, எந்தெந்த மதங்கள் தான் தேவன் எனப்படுகிறவைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது, ஆராதிக்கப்படுகிறவைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. அப்போ இந்த உலகத்திலே எந்தெந்த மதங்கள் தேவன் எனப்படுகிறவைகள் என்று சொல்லி உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ, இவர்களைத்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, அவைகளுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாக. அப்படியானால் அவன் மற்ற மதங்களை அழித்து போட்டு தான் மட்டுமே, என்னை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்கிறவனாக காணப்படும். தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். நான் உங்களிடத்திலிருந்து இவைகளை குறித்து சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லை. அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ அவனுக்கு ஒரு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலம் வருகிற வரைக்கும் அவனை கடவுள் தடுத்து வைத்திருக்கிறார். அப்போ அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனால் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அப்போ அவனை ஒன்று தடுத்து வைத்திருக்கிறது. காரணம், ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறான். அவன் எப்பொழுது வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி காலம் வைத்திருக்கிறான். அதை அதுவரைக்கும் தடை செய்கிறவன் தடுத்து வைத்திருக்கிறான். அந்த தடை செய்கிறவன் நீக்கப்படும் போது, அந்த காலம் வெளிப்படும் போது, காலம் வரும்போது ஆண்டவர் அவனுக்கு அந்த தடையை நீக்கி போடுவார். அவன் வெளிப்படுவான். அப்போ அப்படி வெளிப்படுவான். அவனை கர்த்தர் எப்படி அழிப்பார்? தம்முடைய வியாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால் நாசம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின், இயேசு கிறிஸ்து வரும்போது தம்முடைய பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது அவனை அவருடைய வாயின் சுவாசத்தினால அல்லது அவருடைய வருகையின் பிரசன்னத்தினால அவனை நாசம் பண்ணுவார். அது அப்படி எப்படி நாசம் பண்ணுவார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல தெளிவாக என்னது? அவனை தூக்கி என்ன செய்கிறார்? அக்கினி கடலிலே போட்டுகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படித்தான் இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்கின்ற காரியம் காணப்படுகிறது. அதன் பின்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மற்றவர்கள் குதிரையில் ஏறி வாழ்ந்து அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. அப்போ மற்றவர்கள், அதாவது இந்த 2 பேரையும் தூக்கி என்னது நரகத்திலே போடப்பட்டது. மற்ற மனிதர்களை அப்பொழுதே நரகத்தில் போடவில்லை. அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒழிய அவர்களை அப்பொழுதே நரகத்திலே போடவில்லை. காரணம், அவர்களை நரகத்திலே போடுவதற்கென்று ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். சாத்தான் எப்பொழுது பாவம் செய்தான்? பரலோகத்திலே தேவனுக்கு எதிராக நான் என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி இருதயத்திலே நினைத்த போது ஆண்டவர் அவனை அங்கே பரலோகத்தை விட்டு கீழே தள்ளினார் என்று சொல்லி பார்க்கவும். அவனும் அவனோட ஒரு கூட்டம் தூதர்களையும் சேர்த்து கொண்டு வந்து விட்டான் என்று சொல்லி, அப்பொழுதே அவனை தூக்கி என்ன செய்யவில்லை? நரகத்திலே போடவில்லை. அவனை நரகத்திலே போடுவதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எதம் சொல்கிறது? சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்குமாக நியமிக்கப்பட்டது நரகம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த போது சொன்னது. அப்போ அவனை நரகத்திலே தள்ளுவதற்கென்று காலம் வைத்திருக்கிறார். அதை போல மனிதர்களை இந்த பூமியை ஒட்டுமொத்தமாக அழித்தாலும் அவர்களை நரகத்திலே தள்ளுவதற்கு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். அப்பொழுதுதான் அவர்களை தள்ள போகிறார். ஆனால் இந்த அந்தி கிறிஸ்துவாகட்டும், அவனோடு கூட இருக்கிற அந்த கள்ளத்திற்கு தரிசியாகட்டும், இந்த பூமி எப்பொழுது அழிக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தது பூமி அழிக்கிறாரோ, அழிக்கும் போதே என்னது அவர்களை பிடித்து என்னது பூமி அழிக்கப்பட்ட உடனே அவர்களை தூக்கி என்னது முதலாக நரகத்திலே போடப்படுகிறது.
அதன் பின்பதாக 20ஆம் வசனம், அது 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இருந்து வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி எடுத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இங்கே சாத்தானே என்ன செய்யப்படுகிறது? அந்தி கிறிஸ்து அவர்களோடு இருந்த அந்த கள்ளத்திற்கு தரிசி நரகத்திலே போடப்படுகிறது. மற்ற மக்கள் எல்லாரும் நரகத்திலே அப்பொழுது போடப்படவில்லை. சாத்தானும் எனது நரகத்திலே போடப்படவில்லை. மாறாக அவனை பாதாளத்திலே, அதாவது சிறையிலே செயல்பட முடியாதவாறு அவனை சிறையாக்கப்படுகிறது. ஏற்கனவே சில தூதர்கள் சிறைச்சாலையிலே உள்ளார்கள், பாதாளத்திலே சிறையிலே காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். யூதா புஸ்தகத்திலே 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். இப்போ ஏற்கனவே ஒரு கூட்டம் தூதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? சங்கிலிகளினால் கட்டப்பட்டவர்களாய் அந்த இருளிலே அடைக்கப்பட்டவர்களாக உள்ளார்கள். சாத்தான் அல்ல, சாத்தான் இப்பொழுதும் பூமியிலே சுதந்திரமாக எவனை விழுங்கலாம் என்று சொல்லி சுற்றி வகை தேடி சுற்றி திரிகிற அளவிற்கு செயல்படக்கூடியவனாகத்தான் அவன் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறான். இது வேறொரு கூட்டம் தூதர்கள் ஏற்கனவே சிறையிலே உள்ளார்கள். அவர்களோடு கூட சாத்தானும் சிறையாக்கப்படுவான், சிறையிலே அடைக்கப்படுவான். 1000 வருடங்கள் சிறையிலே அடைக்கப்படுவான். எப்பொழுது? இயேசு கிறிஸ்து வந்த பின்பதாக. அப்போ அதன் பின்பதாக 20ஆம் அதிகாரம் மறுபடியும் திருப்புவோம். அதற்கு பின்பதாக அந்த 1000 வருடம் கழித்து அவனுக்கு கூறினது சிறையிலிருந்து ஒரு விடுதலை. அதன் அப்பொழுது அந்த 1000 வருடங்கள்ல என்ன நடக்கிறது என்று சொல்லி 4ஆம் வசனம் சொல்லப்படுது. சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அப்போ ஏற்கனவே மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்து அரசாளுகிறார்கள். ஏற்கனவே கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள், உயிரோடு இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட மறுரூபமாக்கப்பட்டவர், அவர்கள் எல்லாரும் அரசாளுகிறவர்களாக இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்து அரசாளுகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த 1000 வருடமும் எங்கே? சாத்தான் எங்கே இருக்கிறான்? சிறைச்சாலையிலே இருக்கிறான், பாதாளத்திலே சிறைச்சாலையிலே இருக்கிறான். இங்க இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட அவரால் மீட்கப்பட்ட மரித்து மறுரூபமாக்கப்பட்டவர்களானாலும் சரி, அவர் வரும்போது உயிரோடு இருந்து மறுரூபமாக்கப்பட்டவர்களானாலும் சரி, அவர்கள் அரசாளுகிறார்கள். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம் அளிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிர்த்தளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்கே இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்ட முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவோடு கூட, அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது கூட அவரோடு கூட வருகிறவர்கள் அவர் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அன்றைக்கு பூமியிலே பிழைத்திருக்கிறவர்கள், அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய உபத்திரவத்தை மீறி தப்பி பிழைத்திருக்கிறவர்கள், அவர்களும் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக அரசாளுகிறார்கள். இதற்கு பெயர் தான் முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் எல்லாரும் அடைந்தார்களா என்று கேட்டால் இல்லை. மரணம் அடைந்த மற்றவர்கள், அதாவது கிறிஸ்துவுக்கு வெளியே மரித்தவர்கள், கிறிஸ்துவை புறக்கணித்தவர்கள்,
அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லவா? ஏற்கனவே மரித்து போனவர்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் உயிரடையவில்லை. அவர்கள் இந்த 1000 வருடம் கழித்து பின்பதாக உயிரடைவார்கள் என்கிறதாக நாம் பார்க்க முடியும். பின்பு பார்க்கலாம். அப்போ இங்க இந்த 1000 வருஷமும் சாத்தான் இல்லை, தீமை செய்த கடவுளுக்கு எதிரான மக்கள் இல்லை. யார் இருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவும் அவரை பின்பற்றி கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்களான கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள், அவர்கள் மட்டுமே இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஆளுகை செய்கிறவர்களாக, அதிகாரம் படைத்தவர்கள், அதாவது கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதிகாரத்தை இவர்களும் பெற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக, அதாவது கிறிஸ்து அதை பகிர்ந்தளிக்கிறவராக இருக்கிறார், அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு சமமாக இருந்து அரசாளுகிறவர்களாக இருக்கிறார்கள்.